விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கி தொண்டர்களை சந்தித்து மிகப்பெரிய கூட்டங்கள்லாம் கூட்டி இன்றைக்கி முதலமைச்சர் வரைக்கும் வந்துட்டார். இது வந்து எதிர்கட்சிகளுக்கு, அரசியல் கட்சிகளுக்கும் அதை சார்ந்த தலைவர்களுக்கும் கடுமையான மன உளைச்சலை கொடுத்துருக்கோம். ஆனால் சினிமா துறையை சேர்ந்த சிலருக்கும் இந்த மன உளைச்சல் கொடுத்துருக்குது. அதுதான் வந்து ரஜினிகாந்த் ஏர்போர்ட்டில் இறங்கி வர்றப்ப இந்த மாதிரி விஜய் முதலமைச்சராக இருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது வாழ்த்துக்கள், அவர் நல்லாட்சி தொடர்வதற்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டு போயிருக்கலாம். அது உள்ளத்துலேருந்து வராட்டி கூட பரவாயில்ல, உதட்டிலேருந்து வந்தால் கூட இருக்கட்டும். வழக்கமாக இப்படி 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 கும்பிட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து நம்ம இதை வந்து சீரியஸாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா ரஜினிகாந்த் நிறைய பேசியிருந்தாருனாலும் அதுவும் சர்ச்சையாகும், பேசாமல் போனாலும் சர்ச்சையாகும் இல்லையா? தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக இருந்தது வந்து ரஜினி தானே. அதிக சம்பளம் வாங்கினதும் ரஜினி தான், அதிக வெற்றி படங்களை கொடுத்தது ரஜினி தானே. இதுதானே தொடர்ச்சியாக தமிழ் திரையுலகத்தில் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனால் லிங்கா படம் வந்ததுக்கப்புறம் அந்த 2014 அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா லிங்கா படம் வந்து அந்த படம் சரியாக ஓடாததுனால எந்த ரஜினி படம் எல்லா தேட்டர்லேயும் அதிக வசூல் அள்ளி கொடுக்குமோ அங்கெல்லாம் இந்த படம் சரியாக வசூலிக்காததுனால டிஸ்ட்ரிபியூட்டர்கள் எல்லாம் போட்ட பணத்தை திரும்பி கேட்குற ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தது அந்த படம். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 2014க்கு பிறகுன்னு எடுத்துக்கலாம், ரஜினிகாந்த் நடித்த எந்த படமும் வந்து பெரிய அளவுக்கு ஓடவே இல்லை. பேட்டைங்கிற ஒரு படம் மட்டும் ஓரளவு லேசாக போச்சே தவிர அதுக்கப்புறம் எந்த படமும் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு போகவே இல்லை. ஆனால் அதுக்கு மாறா விஜயோட படங்கள் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக எல்லா படங்களும் வெற்றி படங்கள். ஒரே ஒரு படம் இந்த பீஸ்ட்டோ என்னமோ ஒரு படம் மட்டும் கொஞ்சம் சரியாக போகலை. அது வேறு ஒரு படம், பேன் இண்டியா படம் ஒன்று வந்ததுனால அந்த இடத்துல சரியாக போகலையே தவிர தொடர்ச்சியாக விஜய் படங்கள் எல்லாமே வந்து வெற்றி படங்கள் ஆயிடுச்சு. அப்போ தமிழ் திரையுலகத்தில் அசைக்க முடியாத சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இருக்கக்கூடிய ரஜினியோட மார்க்கெட்டை, ரஜினியோட இடத்த அப்படியே விஜய் பிடிச்சிக்கிறார் இல்லையா? அங்கேயே ரெண்டு பேருக்கும் போட்டி ஆரம்பிச்சிடுது. இது நேரடியாக ஒருத்தர் மோதிக்கலை, விமர்சனம் பண்ணிக்கலைன்னா கூட விஜய் வந்து அந்த இடத்த பிடிச்சிட்டாருங்கிறது அவரால் உணர முடியுது. திரும்பவும் அவரால் அந்த இடத்துல மீண்டு வர முடியலங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இதோட வெளிப்பாடு தான் முதல்வர் விஜய்க்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சும்மா சொல்லியிருக்கலாம். எதுவுமே சொல்கிறது கூட மனசு இல்லாமல் போகிறாருன்னா விஜயோட வெற்றியை ஏற்றுக்கவும் முடியாத, சகிக்கவும் முடியாத ஒரு மனநிலையோட வெளிப்பாடு அப்படி தான் நான் பார்க்குறேன்.